பல பேருக்கு பலவிதமான அற்புதங்களை ஏராளமாக நடத்திக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கும் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்த போகிறாரு. வியாழக்கிழமையில் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உங்களுடைய துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் மாபெரும் அதிர்ஷ்டசாலியாக மாறிடுறீங்க. எந்த கரங்கள் வியாழனன்று உங்கள் முன்னால் தட்சணைக்காக நீட்டப்படுகின்றதோ அந்த கரங்களுக்கு நீங்கள் இடுகின்ற அந்த நாணயமானது உங்களுடைய கர்மாக்களை அடியோடு தொலைக்கக்கூடியது, அழிக்கக்கூடியது, துடைக்கக்கூடியது. வியாழன் கிழமை அன்று உங்ககிட்ட யாராவது தானமோ தர்மமோ கேட்டு இரு கரங்களை நீட்டி முன்வந்து நின்றா ஒரு பொழுதும் அவர்களை புறக்கணிக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தானம் தர்மம் நேரடியாக பாபா உங்ககிட்ட இருந்து பெறக்கூடிய தட்சணை. ஏராளமான பணம் நம்மக்கிட்ட இருந்தாலும் அவர் நம்மக்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த ஒரு சில பணமானது பாபா நம்மளுடைய கர்மாக்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம் பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அது. அந்த வாய்ப்பை ஒரு பொழுதும் தவற விடக்கூடாது. வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச அளவு உங்ககிட்ட யாராவது யாசகம் கேட்டு வந்தாங்கன்னா அவங்கள ஒரு பொழுதும் தவிர்க்காம பாபாவால் அனுப்பப்பட்ட நபர் அவர் பாபாவே முன்னாடி வந்து நிற்கிறதா நினச்சி நம்மளுடைய கர்மாக்களை கழிப்பதற்கான வழியாக கருதி அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். பாபா எப்பொழுதுமே பக்தர்களை மிகவும் விரும்புகிறவர், அன்பாலும் அரவணைப்பாலும் பாதுகாக்கிறவர். அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு பொழுதும் தவற விடாமல் நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம வாழ்க்கையில் நாம் ஒரு நல்ல நிலைமையை அடையணும்னா, முன்னேற்றத்தை காணணும்னா, நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும்னா அதற்கு ஒரு வழிகாட்டி குருவாக மிகவும் அவசியமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுது. அப்படி நம்ம எல்லாருமே பாபா பின்னாடி வந்திருக்கோம். பாபாவினுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொண்டே இருக்கோம். அவர் மீதான நம்பிக்கை நமக்கு அதிகமாக, அவர் மீதான ஈடுபாடு நமக்கு அதிகமாக வெளிப்பட்டுட்டு இருக்குது. பாபாவை வணங்கும் பொழுது நம்ம மனசில் இருக்க எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அடியோடு அழியுது. வாரம் முழுக்க எதிர்மறை எண்ணங்களால் நம்ம தாக்கப்பட்டாலும், மன உளைச்சலால் பீடிக்கப்பட்டிருந்தாலும், மன அழுத்தத்தால் துன்பப்பட்டு இருந்தாலும், ஆனால் அந்த வியாழக்கிழமை அன்று நம்முடைய மனமானது நேர்மறை எண்ணங்களால் அதிகமாக சூழப்படுவதும், நமக்குள்ள ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறப்பதும், மனதினுடைய தூய்மையை நாமே அறிவதும் நமக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தும். அந்த நிலை நீங்கள் உணரப்பட்டிருந்தா வியாழக்கிழமை அன்று உங்களுடைய மனநிலையில் இந்த மாதிரியான நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுமே. ஆனால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. பாபா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பாபாவினுடைய மிகப்பெரிய செல்ல பிள்ளையாக நம்ம எல்லாருமே இருக்கோம். பாபாவை கும்பிடுற நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான். வியாழக்கிழமையில் ஏற்படுகின்ற இந்த மனநிலையிலான மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தா நீங்களும் அதிர்ஷ்டசாலின்னு நினச்சிக்கோங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை சற்று ஊர்ந்து கவனிங்க. கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய வியாழனன்று உங்களை சுற்றி நடக்கும். எந்த விஷயத்திற்காக தீர்வை தேடி அலைந்து விடை தெரியாமல் தவிச்சிட்ருக்கீங்களோ அன்றைய தினத்தில் உங்களுக்கான தீர்வுக்கான வழியாக, அவர் நம்ம கூட பேசக்கூடிய வழியாக சாய்பாபாவினுடைய சச்சரித்திரம் புத்தகம் அமையுது. வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் திறக்கிறதுக்கு முன்னாடி மனசில் கேள்வியை எழுப்பிட்டு, பாபா இதற்கான விடையை சொல்லி என்கிட்ட பேசுன்னு அந்த புத்தகத்தில் இருக்க ஏதாவது ஒரு அத்தியாயத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கும்பொழுது அதன் வாயிலாக உங்களுக்கு பதில் கிடைக்கிது. பாபா நம்ம கூட பேசுகிறாரு. வியாழக்கிழமை அன்னைக்கு இதை செஞ்சு பாருங்கள். பாபா உங்களுக்கு கூட பேசினார்னா, உங்களுக்கான விடையை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் நிச்சயமான அதிர்ஷ்டசாலி தான். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தால் பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். நல்லது நடக்கும்.